Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் நான் பார்க்கலாம். சுகர் பீடு, நம்பர் 4 ஆன்டிக் பீடு, செயின் ஸ்டோனு, ஐ ஷேப் ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் போடாமல் கூட ரெண்டு பீடாக போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடுறப்போ லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெக்கு பூரா போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். நீடில்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக மேலே பீடு ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கலே அந்த பீடு ஒட்டியில் வர்றது மாதிரி போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். சைடு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லைனும் நம்ம வந்து சுகர் பீட் தான் போடணும். நம்ம சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சுகர் பீட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வர்றது மாதிரிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஐ ஷேப் ஸ்டோனும் ரவுண்ட் ஷேப் ஸ்டோனும் எடுத்திருக்கோம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஐ ஷேப் ஸ்டோனு இந்த மாதிரி கிராஸில் வராத மாதிரிக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோனு வந்து கிளாத்தில் நல்லா ஒட்டுற மாதிரிக்கு, கிளாத்தோடு நல்லா ஒட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கீழே விழாது. நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து திரும்பவும் ஒரு சுகர் பீடு, ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீடு, திரும்ப 2 சுகர் பீடு. நம்ம ஸ்டோன் பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டிலுமே செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இது வந்து நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம செயின் ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துகிட்டு சுகர் பீட் போட போகிறோம். 5 சுகர் பீட் எடுத்துக்கலாம்.
கிராஸில் வர்ற மாதிரி போடணும். இப்போ அடுத்து வரதெல்லாம் நம்ம 5 பீடே போட்டுக்கலாம். கிராஸில் வர மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் சுகர் பீட்லாம் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 பீட் எடுத்திருக்கேன். நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 2 பீட் கடையில் நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு இந்த 2 பீடுக்கு இடையிலையும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் தான் போடுறோம். 2 பீடுக்கு இடையில வராத மாதிரி போடணும். திரும்ப இந்த 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல சிம்பிளான எலகண்ட் லுக்கில் இருக்குது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் போடலாம். நல்ல ரிச் லுக்கில் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நெக் டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.